கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இந்த உண்மையை நாம் உணராதபடிக்கு நம் கண்களுக்கு முன்பதாக நிற்கின்றதான பிரச்சனைகளை பார்த்து பயந்து, இந்த பிரச்சனைகள் என்னை அழிக்க வந்து விட்டதோ, இந்த பிரச்சனைகள் இவ்வளவு பெரிதாக எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறதே, இது என்ன செய்துவிடுமோ என்னை என்று அதிகமாய் கலங்குகிற மக்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொன்றையும் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்க்க மறந்து விட்டதினாலும், கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கூடவே இருக்கின்றார் என்பதை உணராதிருப்பதினாலும், நமக்கு முன்பதாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நிரந்தரம் என்பதினாலும் வருகிறதான இவ்வளோ பெரிய குழப்பம்தான் நாம் பயப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது எதிரிகள் எப்பொழுது எலிசா வெளியே வருவான், உடனே நாம் கைது செய்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி நின்று கொண்டிருக்கும் பொழுது, இதை பார்க்கின்ற வேலைக்காரன் பயந்து போய், ஆண்டவரே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வோம் என்று பதறுகின்றார். அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று குறிப்பிடுகின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களோடு கூட, நம்ம எதிர்க்கின்ற மக்களோடு கூட, அல்லது நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசோடு கூட இருக்கின்ற ஆட்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஒருவேளை அவர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை, கண்களுக்கு அது புலப்படுவதும் இல்லை. ஆனால் அது இல்லையா என்றால் அப்படி அல்ல. நம் கூடவே எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் எவ்வளவு மகிமை நிறைந்தவராய் நம் கூட இருக்கிறார் என்பதை அதற்கு அடுத்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அக்கினிமயமான குதிரையும் ரதங்களும் எலிசாவை சுற்றிலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு, விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு, விசுவாச கண்கள் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரீர பிரகாரமான கண்களினால் பார்ப்பதினால்தான், ஐயோ ஆண்டவரே, இதோ வந்து விட்டார்கள், நாம் என்ன செய்வோம் என்று பதறுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டு விசுவாச கண் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தங்கள் மீது ஆதாரப்பட்டவர்களாக நாம் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் இதுவரையிலும் நம் முன்பதாக ஒரு பெரிய மலையாய் நின்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த காரியங்கள் கடவுளுக்கு முன்பதாக அது ஒன்றுமே இல்லை. கடவுள் கட்டளை இடும் பொழுது அவைகள் நிர்மூலமாகி விடும் என்பதை
நாம் அப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களோடு இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எந்த பிசாசுடைய வல்லமைகளையும் தந்திரங்களையும் நிர்மூலமாக்கி போடுகிற கடவுளாக இருக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது மிக அழகாய் சொல்லுவார் 34ஆம் சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை சூழ்ந்து கர்த்தருடைய தூதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த தீங்கும் நமக்கு அணுகாதபடி அவர்கள் பார்த்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த தீங்கின் மீது ஜெயத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் அதை நமக்காக செய்கின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிறதான அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஏற்ற தாழ்வுகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எந்த பிரச்சனைகள் வேண்டுமென்றாலும் நம் பார்வையிலே பெரிது தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வருகிற சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற கடவுள். அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பயப்படாதிருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். கடவுள் தாமே அந்த வார்த்தையின்படியே நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா விதமான தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.